அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக நட்சத்திரம், சிம்ம ராசி மக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம், இது மூணுமே கேதுவோட நட்சத்திரம். அது வந்து சூரியனோட வீட்டில் இருக்குது. மகம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம், சூரியனோட வீட்டில் இருக்குது. பொதுவாகவே சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞானம் மிக்கவங்களாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஆன்மீக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க, இறைபக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்லா ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு. அந்த யூகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நிறைய கோயில் திருப்பணியில் ஈடுபடுறது, கோயிலில் டொனேஷன் கொடுக்கறது, ஆன்மீக வழிபாடு செய்கிறது, இறை வழிபாடு அடிக்கடி செய்கிறது எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இயல்பான குணமாக இருக்கும். நல்ல குணமாக இருக்கும் உங்கள்கிட்ட. அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. ஆன்மீகத்துக்கு உண்டான நட்சத்திரமே இந்த மக நட்சத்திரம் தான். மகம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம். பிறக்கும் போது நீங்கள் கேது தசையில் தாங்க பிறந்திருப்பீங்க. ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசை வரும் 20 வருஷம். ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7 வருஷமே கண்டினியூ ஆயிரும். உங்களுக்கு நடுப்பகுதியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரும், பேலன்ஸ் வரும். அப்புறம் சுக்கிரதசை 20 வருஷம், 21 வயசில் வரும். ஒரு சில பேத்துக்கு 27 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு, ஏன்னா 7 வருஷம் கேது தசை முடிஞ்சு 20 வருஷம் சுக்கிரதசை நடக்கும். மூணாவது உங்களுக்கு ஒரு தசை வருங்க, முக்கியமான தசை, சூரிய தசை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட தசை. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தான். அப்போ மூணாவது வரக்கூடிய சூரிய தசையில் தான் ஒருத்தர் பிரபலமாகறாங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, பட்டம், கௌரவம் எல்லாம் அந்த சூரிய தசையில் தான் கிடைக்கிது. ஒரு சில பேர் பாருங்கள், சின்ன வயசில் 25-26 வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணிடுறாங்க பாருங்கள். ஏன்னா 25-26 வயசுக்கு மேலே உங்களுக்கு சூரிய தசை நடக்கும். ஒரு சில பேருக்கு 27 வயசுக்கு மேலே நடக்கும். 27லேருந்து உங்களுக்கு 30-33 வயசு வரைக்கும் நடக்கும். ஒரு சில பேருக்கு 30லேயே முடிஞ்சிடலாம். அதுக்குள்ளேயே அரசாங்க வேலையில் இருக்கவங்களாம் நிறைய பேர், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க நிறைய பேர், அரசியலே வர்றாங்க. ஒரு சில பேர் அரசாங்க, ஒரு சில பேர் உதவி கிடைக்குது, கவர்மெண்ட்டில் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 6 வருஷம் இந்த சூரிய தசையில் பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிடுறாங்க. ஏன்னா சூரியன்கிறது சின்ன ஒரு தசை தான். 6 வருஷம் இருக்கிறதுல குட்டி சின்ன தசை வந்து சூரிய தசை தான். ஆனால் நவகிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையான ஒரு கிரகமே சூரியன் தான். ஏன்னா சூரியனை வச்சு தான் மற்ற கிரகமெல்லாம் இயங்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன். சூரியன் வந்து 6 வருஷம் தான் தசை நடத்துவார். அப்போ அந்த 20, 25, 27 வயசுக்கு மேலே வரக்கூடிய சூரிய தசையில் ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாபில் செட்டில் ஆகிடுறாங்க. அரசாங்க வேலை கிடச்சிருது, சின்ன வயசில் கிடச்சிருது. சின்ன வயசில் கேட்குறாங்க, பார்த்தீங்களா சார், நாங்கள் 25 வயசுக்கு மேலே நாங்கள் இது பண்ணியிருக்கோம், எக்ஸாம் எழுதியிருக்கோம், எங்களுக்கு வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, ஒரு சில பேர் கிளிக் ஆயிரும், கிடச்சிரும். என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய இந்த 6 வருஷம் வரக்கூடிய சூரிய தசை தான். சூரியன் யோகத்தை பண்ணும். ஏன்னா அதிகாரத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் தான், அரசியலுக்கு உண்டான கிரகம் சூரியன். ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அரசியலில் ஜொலிக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். அதிகாரம் பண்ணணும். நான் 10 பேர் 20 பேர் 100 பேர் நான் அதிகாரம் பண்ணணும், என்னோட கண்ட்ரோல் அடுத்தவங்க வரணும்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டுமே தான் பண்ண முடியும். ஒரு தலைவனாகக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இப்போ ஹெச்ஆர் போஸ்டிங்கில் இருக்கவங்க, சீனியர் மேனேஜராக இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனுங்கிற ராஜ கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, இவங்க கண்ட்ரோலில் அடுத்தவங்க இருப்பாங்க. சூரியன் கெட்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு அதிகாரமே வராது, ஆசையே வராது, அதிகாரம் பண்ணுறது, அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டியே இருக்காது. சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜகிரகம், சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் தான். நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூரிய திசை வேலை செஞ்சிடும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை பக்காவாக வேலை செய்யும். மேஷ லக்னக்காரங்களுக்கு சூரிய திசை அருமையாக இருக்கும், வேறு லெவலில் வேலை செய்யும். 6 வருஷம் சூரிய திசை அருமையாக இருக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சூரிய திசை பெருசாக வேலை செய்கிறதில்ல, ஆனால் ஓரளவுக்கு வேலை செய்யுது. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சூரிய திசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரிய திசை பக்காவாக வேலை செய்யுங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க தான் சாதிக்கிறாங்க. மேஷம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம். ஒரு சில பேருக்கு கடகலக்னக்காரங்களுக்கும் வேலை செஞ்சிடும். ஏன்னா கடகலத்துக்கு 2ஆம் அதிபதியே வந்துடுவார். அப்போ கடகலக்னக்காரங்களுக்கும் சூரிய திசை வேலை செஞ்சிடும். ஆனால் கடகலக்னத்துக்கு சூரியன் கெடாமல் இருக்கணும். போய் 8ஆம் இடத்துலையோ இல்லை நம்ம வேறு எங்கேயோ போய் லாக் ஆகிடக்கூடாது, 12ஆம் இடத்துலையோ போய் லாக் ஆகிடக்கூடாது. சூரியன் தேவையில்லாத பிரச்சனைகள், விரயங்கள், கண் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், இந்த 6 லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா பாருங்கள். மேஷ லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 6 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை பக்காவாக வேலை செய்யும். மேக்ஸிமம் பாருங்கள், இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த லக்னத்தில் தான் இருப்பாங்க.
ரிஷப் லக்னத்துக்கு கூட ஓகே, மற்ற இதெல்லாம் ஓரளவுக்கு வேலை செய்யும். மெயினாக வந்து மகர லக்னத்துக்கு சூரிய திசை வேலை செய்யாது, கும்ப லக்னத்துக்கு பெருசாக வேலை செய்கிறதில்ல. ஏன்னா இருள் கிரகம் சனியோடது, ஒளி கிரகம் சூரியனோடது. அப்போ வந்து மகர லக்னக்காரங்களுக்கு இந்த பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசை வேலை செய்கிறதில்ல. அசிங்க அவமானம், வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத தொல்லை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஒரு சில பேர் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் வரும் இந்த சூரிய திசையில் தான் மகர லக்னக்காரங்களுக்கு. கும்ப லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி ஒரு சில பேத்துக்குலாம் கொடுக்குதுங்க சூரிய திசையில், பார்க்க முடியுது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் என்ன அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள். சூரியன் நல்ல அமைப்பில் இருக்காரா, கெட்டு போயிருக்காரா? சூரியன் குருவோட சேர்ந்த பக்காவாக இருக்கும். சூரியன் குரு நேருக்கு நேர் பார்த்தா சிவராஜ யோகம். சூரியனோட சுக்கிரன் சேரலாம். சூரியனோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்பிறை சந்திரனோட பார்வையில் இருக்கலாம். சூரியனோட புதன் சேர்றது அருமையான அமைப்பு. அப்போ சூரியனோட சுக்கிரன், புதன், குரு, வளர்பிறை சந்திரனோட பார்வை இதெல்லாமே இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரியனோட சனி சேரக்கூடாது. சூரியனோட செவ்வாய் சேர்ந்தால் கூட பரவாயில்ல, நட்பு கிரகம் தான். சூரியனோட ராகு சேரக்கூடாது. சூரியன் ராகு சேர்ந்தவங்க, சூரியன் சனி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அப்பாவுக்கு ஏதோ அவங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அவங்களால வளர்ச்சி இருக்காது. இவங்களுக்கே கண் பிரச்சனை, கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி சூரியன் சேர்ந்துருக்கும், இல்லை சூரியன் ராகு சேர்க்கே இருக்கும். சூரியன் கேதுவும் சேரக்கூடாது, தந்தைக்கு வளர்ச்சி இருக்காது அந்த சூரிய திசையில். ஆனால் சூரியன் கெடாமல் இருக்கணும், சரிங்களா? பார்த்துக்குங்க என்ன அமைப்பில் இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். சூரியன்கிறது ராஜ கிரகம். இப்போ லக்னத்தில் சூரியன்றத ஜாதகர் நிர்வாக திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். பேச்சே வந்து நல்லா உறக்க பேசுவாங்க. அதிகார பதவியில் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சவங்களுக்கு 2ல் சூரியன் இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுப்பார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு வாகனம் வாங்குறது, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதெல்லாம் 4ல் இருக்க சூரியன் தான். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். 5ல் சூரியனெல்லாம் நல்ல குழந்தைகள் அமைச்சு கொடுக்கும். 6ல் சூரியன் இருக்கிறதுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தான். கேட்ட கடன் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணி கிடைக்கிறவங்களுக்கு பாருங்கள் 6ஆம் இடத்துல சூரியன் சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்க, ஈகோ ப்ராப்ளம், நீயா நானாங்கிற மாதிரிலாம் கொடுத்துருது. கிரக சேர்க்கை பலனை மாற்றும். 8ஆம் இடத்துல சூரியன் மறையவே கூடாது. 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். இவங்களுக்கு கண்டங்கள் சந்திக்கிற மாதிரி வரும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு பிரச்சனைலாம் அந்த 8ல் இருக்க சூரியன் மறையிறனால கண்டிப்பாக கொடுக்கும். 9ல் சூரியன் இருக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சூரியன் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பார். 10ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா திக்பலம். 10ல் சூரியன் இருக்கவங்க தான் பதவி, அதிகாரம், பெயர், புகழ், அந்தஸ்து, பட்டம் எல்லாமே கௌரவமெல்லாம் கிடைக்கும். 10ல் சூரியன் இருக்கிறது ஒரு அபாரமான அமைப்பு. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது லாபத்தை கொடுக்குங்க. தந்தை வழி லாபம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறது, நிறைய பெயர், புகழ், அந்தஸ்து இவங்களை வாண்டடாக தேடி வரும். உங்களுக்கு இவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். சின்னதாக ஏதோ நல்லது பண்ணியிருப்பாங்க, ஆனால் மதிப்பு மரியாதை தேடி வரும். 12ஆம் இடத்துல சூரியன் மறையக்கூடாதுங்க. இதுவும் வந்து தூக்கத்தை கெடுக்கும். ஆழ்ந்த தூக்கம் இருக்காது, ஆழ்ந்த உறக்கம் இருக்காது, நேரங்கட்ட நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வரும். ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்காது அவங்களுக்கு. அடிக்கடி கெட்ட கனவு வர்றது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் தான் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் சூரியனோட சுபகிரகம் சேர்ந்தால் நல்லது. சுபகிரக சேர்க்கை பலனை மாற்றும், பாவகிரக சேர்க்கை பலனை, கெட்ட பலனை அதிகரிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா? சூரியனோட சனி இருக்கக்கூடாது, ராகு இருக்கக்கூடாது, கேது இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தால் கூட ஓகே. சூரியன் ராகு, சூரியன் சனி, சூரியன் கேது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப 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 நல்லது, சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் கெட்டிருக்காரா, நல்லா இருக்காரா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்காரு? ஏன்னா ஆத்மகாரகன் சொல்லுவாங்க. ஆத்மகாரகன் தான் சூரியன். ஆத்ம பலம் கொண்ட கிரகம் தான் சூரியன். அப்போ கெடக்கூடாதுங்க. எந்த ஒரு ஜாதகத்துலையும் சூரியன் கெட்டே போகக்கூடாது. ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தானே, பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தான். அப்போ சூரியன் கெடாமல் இருந்தால் தான் நீங்களும் ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் நல்ல ஒரு ஷைனிங்காக, நல்ல ஒரு பிரைட்ஃபுல்லாக, பவர்ஃபுல்லாக இருப்பீங்கிறதுல சந்தேகமே கிடையாது, சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.